நல்ல காலம் பறக்குது. சேலத்துல ஒரு பையன் 1 மில்லியன் அடிக்க போறான். யாருன்னு பாத்தீங்கன்னா ரியன் தான். நீங்க ஃபாலோ பண்ணாம பண்ணீங்கன்னா ரத்த கக்கி சாவீங்க. நீ ஏன் தட்டுறீங்க? பயமா குடுகுடுக்காரங்களா இருக்காங்களா? கவிங்களா பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி உங்க வீட்டுல வந்து ஏதாவது சொல்லியிருக்காங்களாக்கா? இந்த மாதிரி வாக்கு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய சொல்லியிருக்காரு. பொய் தானா? ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று இருக்கிறது பொல்லாது இருக்குதுன்ட்டு போயிடுவான். இல்லாததான் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவானா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது வரை சொல்லல, நாங்களும் கேட்கவும் மாட்டோம். ஏன் கேட்க மாட்டீங்க? உங்க வயசுல அந்த மாதிரி இப்பெல்லாம் இருக்காங்களா? அந்த மாதிரி இந்த இப்பெல்லாம் காணோம். 2 வருஷமா காணோம். 2 வருஷமா காணோம். அதுக்கு மேலே இருந்தாங்க. இருந்தாலும் நாங்கள் நம்புறது இல்ல. பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். ஏற்கனவே 2 அல்லக்காத்தோடு வெட்டி போட்டதா காசு எல்லாம் ஏமாத்தி பிடிக்கிட்டு போயிட்டாங்க. கண்ண முடிச்சல. எப்போ என்ன சொன்னாங்க? என்ன சொன்னதுக்கு நீ பையனுக்கு ஆபத்துன்னு சொல்லவும் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டேன். நீ கழட்டி கொடுத்துட்டீங்களா? ஏங்கா இங்க வாங்க. செய்வாங்க, செஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க வீட்டுல இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி உங்கள்ட்ட ஏதாவது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்க. நீங்க அதுக்கு என்ன பண்ணீங்க? யார் என்ன சொல்ல நம்ப மாட்டீங்க. அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவீங்களா? அக்கா இங்க வாங்க. ஒரே நிமிஷம் இங்க வாங்க அக்கா. அப்படி போனீங்கன்னா அத்தைங்க சாதிங்க. பார்த்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது என்னுடைய பொறுத்த வரைக்கும் வந்து அது எனக்கு ஒரு நம்பிக்கையில்லாத விஷயம். ஆமாம், அது ஒரு நம்பிக்கையில்லாத விஷயம். ஒரு சில பேர் சொல்றதெல்லாம் நடக்குது, எல்லாம் உண்மையை சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க. அவங்க உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது மேல எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. சரி, அவங்க சுடுகாட்டுக்குலாம் போவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் நம்பிக்கை என்னன்னா, அவன் ஆண்டவனை தவிர யாரையும் நம்புறது இல்லை. நான் ஆண்டவன் யாரும் நம்புறது இல்லை. அதே மாதிரி என்னுடைய கொள்கை அது. உங்களோட கொள்கை அது. அவங்க வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வாக்குலாம் சொல்லுவாங்க தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? எதுவுமே பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா ஜக்கம்மா அப்ப நான் கனவுல வருவா. நிஜமாலும் தான் சொல்றேன். புரியல? நான் பார்த்ததில்ல. நாம எங்கேயுமே பார்த்தது இல்ல. ரோட்ல கூட பார்த்தது இல்லையா? டிவில பார்த்ததோட சரி, நேர்ல எங்கேயும் பார்த்தது இல்ல. உண்மை சொல்லுங்க. இல்லையா நைட்டு ஜக்கம்மா கனவுல வருவா? உண்மைதானா? துண்ட போட்டு தான்றீங்களா? ஓகேடா, தேங்க்யூ. 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா சொன்னாங்க. இப்பலாம் யாரும் சொல்றது. ஓ, 20 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா சொன்னாங்க. என்ன அந்த மாதிரி கரெக்டா சொல்லியிருக்காங்க? வீட்டுல ஏதாவது ஒரு கெட்ட காரியம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் நம்பல. அதனால அதை வச்சு சொல்றேன். இப்ப தெரியல. அது 20 வருஷம் முன்ன. 20 வருஷத்துக்கு முன்னையா? இப்ப சொல்றதுலாம் உண்மையா? இப்ப நான் கேட்கறது இல்லையா? அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லையா? இப்ப யாராச்சும் வராங்களா வீட்டுக்கு? அந்த மாதிரிலாம் யாராச்சும் வராங்களா? அந்த மாதிரி யாரும் வரதில்ல. உங்களுக்கு சொன்னது ஏதாவது நடந்திருக்கா? அதான் அப்ப நடந்தது. என்ன நடந்துச்சு? என்ன சொன்னாங்க? அப்படி என்ன நடந்துச்சு? வீட்டுல ஒரு கர்மகாரி ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி எங்க வீட்டுக்காரு ஒரு கொஞ்ச நேரம் செத்து போச்சு. ஓ, உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. ஒண்ணு அப்ப நம்பினேன். ஊமையை வந்து சொன்னா அப்படி. ஊமை சொன்னா? அந்த ஆளு ஊமையனா? ஆமா. என்ன சொல்றீங்க? ஊமை எப்படிங்க பேசுவாங்க? ஜாடையில சொன்னாங்களா? என்னன்னு? மூக்குத்தி காட்டி இந்த மாதிரி ஆபத்து இருக்குது, இத பாருங்க. நான் செய்யல, அதெல்லாம் சும்மா அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா அது ஒண்ணுதான் உண்மை. அது ஒண்ணுதான் உண்மை. அப்பெல்லாம் உண்மையா இருந்தாங்க, இப்ப யாரும் உண்மை இல்லையா? சும்மா நினைச்சவங்க போட்டுட்டு வராங்க பழகுது. ஓ, நினைச்சா என்ன மாதிரி எல்லாம் கெட்ட போட்டு வராங்க பழகுது. நம்புறது இல்ல. சரி, ஓகே. பக்கத்துல பயப்படாதயா? இப்படி இருக்குது. பயப்படாதவா? என்ன பேசியிருக்க சொல்லு. பயப்படாம சொல்லு. என்ன பேசியிருக்க? நீ அவரு ஃப்ரெண்டா? எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு நீங்க 2 பேரும்? 3 வருஷமா ஃப்ரெண்டு. யாரு? நீயும் குடுகுடுக்காரனும் 3 வருஷமா ஃப்ரெண்டு. 2 பேரும் எங்க போயிருக்கீங்க? கடைக்கு போயிருக்கோம். வேற ஹோட்டல் அந்த மாதிரிலாம் போயிருக்கீங்க. சுடுகாட்டுலாம் கூட்டு போயிருக்காரா? ஏன் கூட்டிட்டு போ? கேட்கலாம்ல. நீ எத்தனை வருஷமா குடுகுடுக்காரன் உங்களுக்கு தெரியும்? 3 வருஷமா தெரியும். 3 வருஷமா நீங்க 2 பேரும் எங்க போயிருக்கீங்க? என்னென்ன வாங்கி தருவாரு உனக்கு? சாப்பாடு வாங்கி தருவாரு. 2 பேரும் மாத்தி சாப்பிடுவீங்களா இல்ல ஒருத்தர் மட்டும் சாப்பிடுவீங்களா? மாத்தி சாப்பிடுவீங்களா? வேற என்ன? வேற எங்க கூட்டு போயிருக்காரு? கடைக்கே? வேற
உனக்கு எதாவது சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது, அப்படி நடக்கும்போது இப்படி நடக்கும்போது அப்படின்னு எதாவது சொல்லியிருக்காரா? ஏய், உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு? உண்மை சொல்லிக்குவா, என்ன நடந்துச்சுவா? உண்மை சொல்லு, என்ன நடந்துச்சு? 2 பேரும் கடைக்கு போனீங்க, அப்புறம் ஏன் அழுவுற? ஏய், அப்புறம் ஏன் வேர்க்குது? ஏன் வேர்க்குது? எதுவும் சொல்லிடுறான்னு பயம். பயமா? ஏன் அப்படி பயப்படுறாங்க? அவன் ஏதோ சொல்லி அது காய்ச்சி கட்டி இது கட்டு பழைய துணி கொடுங்க கேட்பான். பழைய துணி வாங்கிட்டு போய் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க பாத்தீங்கன்னா அந்த பையெல்லாம் இருக்குல்ல, அந்த காலத்துல இருந்தா சுருக்கு பை இருக்குது இல்ல, அது பாத்தீங்கன்னா தைப்பாங்களாம். நேற்று யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அதெல்லாம் பையெல்லாம் வாங்கிட்டு போச்சு, துணியெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அந்த மாதிரி தைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவரை பார்த்து பயப்படுறீங்க? ஏன் பயப்படுறீங்க? அந்த காலத்துல இருந்து அப்படியே தானா? இந்த காலத்துல வராங்களா? இப்பெல்லாம் வராங்களா? வரதில்ல. ஏன் வரதில்ல? நாய்ங்க அதிகம். நாய்ங்க அதிகம். ஆமா, நாய் கட்டுலாம் போடுவாங்களா? உண்மையா? குடுக்குடுக்காரன் வந்தா நாயில குலைக்காதாமா? துரத்தும். அவன் வந்து ஏதோ பேசுறானா, ஏதோ நாய்க்கு கட்டு போட்டுருவானா, நாய் ஏந்திரிக்காதான் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா? ஒரு நாய் குறைச்சா எல்லா நாயும் வந்துடும். எல்லா நாயும் வந்துடும். நிறைய சொல்லியிருக்காங்க. நீ கேட்டிருக்கியா? நைட்டு தூங்கும் போதெல்லாம் கேட்டிருக்கியா? என்ன மாதிரி சொல்லுவாங்க? அப்ப நைட்ல வராங்களா, அவங்க பின்னாடி ஒரு பேய் வரும், குட்டி சாத்தா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா. அதை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க குழந்தைங்களுக்கு நிறையா. அது இதுன்னு அது மாதிரி பயம் காட்டுவாங்க. சின்ன பசங்க வெளியே போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது சொல்றதுலாம் உண்மையா? உண்மைதாங்கண்ணா. நிஜமாக குடுக்குறாங்க பின்னாடி எல்லாம் பேய் வருங்கண்ணா. ஓ, நிஜமான பேயெல்லாம் வருமா? வருங்கண்ணா. பாத்துருக்கீங்க? பேய் நாங்க நேர்ல பாத்துக்கோங்க, சொல்லுவாங்க இந்த மாதிரி அது இருக்கு, இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, பார்த்தது கிடையாது. சரி, அவரை பார்த்தா என்ன கேட்பீங்க? ஏதோ ஒரு வார்த்தை அங்கே நின்றுருக்காருன்னு வச்சுங்களேன். நைட்டு நீங்கள் அப்படி சாமத்தில் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 2 மணிக்கு ஏஞ்சிக்கிட்டீங்க, அவர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க? சாவறதுக்குள்ள நல்லா பண காசோட நல்லா கெத்தா வாழணும் அப்படின்னு. புரியல? சாவறதுக்குள்ள பண காசோட நல்லா கெத்தா வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்படின்னு அது கேட்பீங்களா அவர்கிட்ட? கண்டிப்பா கேட்பேன். கேட்க முடியுமா? கண்டிப்பா கேட்டுருவீங்க. சரி, ஓகே விடுங்க. என்னைக்கோ ஒரு நாள் நைட்டு வந்தாருன்னா நிக்க வச்சு கேட்டுருங்க. ஓகே ப்ரோ, இதை பத்தி என்ன தெரியும் கேட்கறேன், பதில் மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் இல்ல. இப்ப இந்த குடுகுடுக்காரன்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அதனால கேக்குறேன், அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. சரி, அவங்க வாக்குலாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மைதான். உண்மைதான். உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? சொன்னது கரெக்டா இருந்துச்சு. அதான் என்ன சொல்லியிருக்காங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, என்ன சொல்லியிருப்பாங்க? என்ன நடக்குன்னு சொல்றாங்களோ அது நடக்குது. நடக்குதா? நடக்குது. சரி, அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன பண்ண சொன்னாங்க உங்களைய? பரிகாரம் பண்ண சொல்லுங்க. என்ன பரிகாரம் பண்ணீங்க? பரிகாரம் அதாவது சொன்ன பரிகாரமும் பண்ணியிருக்கிறோம், பண்ணாதும் விட்டு இருக்கிறோம். பண்ணாதான் விட்டுருக்கீங்க. அதாவது சொல்றதுல உண்மையா இருக்குது இல்ல, அப்படியே பண்ண மாட்டீங்க? பண்ணல, நம்பிக்கை தான் சரியாயிருன்ட்டு. ஓ, நம்பிக்கையிலே சரியாயிரும் அப்படின்னு விட்டீங்களா? இல்ல ப்ரோ, நீங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா? கேட்டிருக்கேன். என்னன்னு கேட்டீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்க சொன்னா நடக்குமா அப்படி நிறைய பேசியிருக்கிறேன் ப்ரோ. என்னென்ன பேசுறீங்க? வாங்க, இன்ட்ரெஸ்டா இருக்குது, வாங்க கேட்கலாம். என்ன பேசிருக்கீங்க? நிறைய கேஸ் பேசியிருக்கேன். என்ன பேசியிருக்கீங்க? நீங்க யாரு எங்க ஏரியாக்குள்ள என்னை கேட்காம எதுக்கு வந்தீங்க? என்ன என் ஏரியாக்குள்ள என்ன கேட்காம எதுக்கு வந்திருக்கீங்க? அப்புறம் வேற என்ன கேட்டீங்க? சவுண்டு போடுறாங்கல்ல, அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப வந்து போய் பார்க்கலாம் அப்படிலாம் உங்களுக்கு தோணி இருக்கா? அந்த மாதிரிலாம் தோணாது. அந்த மாதிரிலாம் பயம் தான். புரியல? பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க நைட் டைம்ல மார்னிங் அவங்க வருவாங்க, திருப்பி நைட் வந்துட்டு திருப்பி மார்னிங் அவங்க வருவாங்க. அப்ப வந்து சொல்லுவாங்க, அப்பதான் போய் பேசணும் அவங்க கிட்ட. சின்ன வயசுல உங்களுக்கு தோணி இருக்கா, நம்ம போய் திறந்து பார்க்கலாம்டா அப்படின்னு எதை நினைச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம் ஒரு டைம். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டோம். அவங்க சொன்னாங்க காலையில வருவாங்க. வந்து போட்ட நைட் டைம்ல எதுக்கு இப்படி மாதிரி வந்து பண்றீங்க அப்படி இப்படி பேசணும். அப்புறமா என்ன, நாங்க அப்படிதான் வருவோம், அடுத்த தடவை வந்தா வேற மாதிரி ஆயிரும் அப்படின்ட்டு. அது என்ன சொன்னாரு? சரிப்பா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வரது இல்லையா? அவ்வளவுதான், வரதே இல்லை. அட்ரஸே இல்லை அவரு. அட்ரஸே இல்லை. ஏன், எதனால நீங்க அப்படி சொன்னீங்க? எதனால அப்படின்னா, நம்ம ஏரியால வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்கா, நம்மள டிஸ்டர்பா இருந்தா அவன் இருக்கக்கூடாது. ஓ, இருக்கக்கூடாது. ஓ, அப்படி டயலாக்லாம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. வருங்காலம் நாங்க தான், எதிர்காலம் நாங்க தான். ஓ, வருங்காலம் நீங்க தான், எதிர்காலம் நீங்க தான். வேற ஒரு டைலாக் கொடுங்க. வேற டைலாகா?
அன்பா இருந்தாலும் சரி ஆப்பா இருந்தாலும் சரி எப்பயும் பெருசா வைக்கணும், அப்பனா தான் நம்மள மறக்க மாட்டாங்க. எப்படி இந்த மாதிரியா? நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதாண்ணா? உண்மையா நீங்க சொல்லிடுறாங்களா? அதெல்லாம் உண்மை? அன்னைக்கு சொன்னது உண்மை, இன்னைக்கு சொல்றது உண்மை இல்லை. உண்மை இல்ல. அன்னைக்கு சொன்னாங்க 3 மணிக்கு வந்தாங்க சொன்னாங்க, அது உண்மை. இன்னைக்கு சொல்றது அவ்வளோ ஒன்றும் உண்மை இல்லை. ஓ, அதெல்லாம் இப்போ சொல்றதுல உண்மை இல்லை. உண்மை இல்லை, அப்போ சொல்றதா உண்மை. அன்னைக்கு வந்தா 3 மணிக்கு சொல்லிட்டு போவான். என்னன்னு உங்களுக்கு ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்களா? நமக்கு அந்த மாதிரி யாரும் ஒன்றும் சொல்லலை. இல்ல வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்களா? யாரும் இந்த வரைக்கும் வரல. எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வரல, எங்க யார் வீட்டுக்கு வரல. பக்கத்துல வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு நடந்திருக்குது. அதை வந்து அவங்க வச்சு அவனை நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவன் செய்து கொடுத்துருக்க வேண்டும். ஓ, அப்படிதான் பண்ணி. இப்பெல்லாம் யாரும் உண்மையா இல்லையா? இந்த மாதிரி இப்போ வந்து சொல்றதெல்லாம் யாரும் உண்மை இல்லை, அது சரியில்லை. அது சொல்றதுலாம் சரியில்லை. எல்லாம் காசு தான், எல்லாம் காசுதான். காசுக்காக என்ன வேணா சொல்லுவாங்க, வேணாலும் செய்வாங்க. அதை மாத்திரம் இதை மாத்திரம் மந்திரம் போடணும் அப்படி இப்படிப்பாங்க. ஒன்றும் இல்லை, காசு அவட காசு வேணும், எப்படியாவது வாங்கிட்டு போயிடணும். ஓ, காசு எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று சொல்லி உங்க வீட்டில் பிடிக்குது பிடிக்குது பிடிச்சா தாக்குது அதுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒன்று வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் யாரும் இப்போ உண்மையெல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. கிடையாது, இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரிலாம் சொல்றது இல்லை. சொல்றது கிடையாது. இல்லை, இந்த குடுகுடுக்கு வரங்களாம் இருக்காங்கல்ல, என்ன பார்த்துருக்கீங்களா? இந்த பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பார்த்தா என்ன குடுகுடுக்கார மாதிரியாக்கா இருக்கு? கெட்டப் தான் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரிஜினலாக கிடையாது, நான் வந்து அசல் டூப்ளிகேட். ஓகேவா? நான் ஒரு ஏதாவது அது போட்டால் சும்மா நடிக்கிறதுக்காக அதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க, உண்மையான குடுகுடுக்காரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஊருக்குள்ள வந்திருக்காரு. ஊருக்குள்ள வந்திருக்காங்க. உங்கள் வீட்டில் ஏதோ சொல்லியிருக்காங்களா? எங்க வீட்டுல நல்லதும் சொல்லிடுறாரு கெட்டதும் சொல்லிடுறாரு. என்ன இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்க. அப்படி இங்க வாங்க, அங்க பாருங்க. என்ன நல்லது சொல்லியிருக்காங்க, என்ன இங்க பாக்க இப்படி இல்லைக்கா, அப்படியே தெரியுங்க. என்ன நல்லது சொல்லியிருக்காங்க, என்ன கெட்டது சொல்லியிருக்காங்க. ஏதாவது உங்க பரிகாரம் பண்ணணும், அது சரியில்லை இது சரியில்லை, உங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லது நடக்கும், இல்லை கொஞ்ச நாள்ல கெட்டது வரும், சாமி வருது அப்படி வருது இப்படி சொல்லுவாங்க. கெட்ட சொன்னா பயந்துக்கிட்டு பரிகாரம் பண்ணுவோம். என்னங்க பண்ணியிருக்கீங்களா நீங்க? எங்க பிள்ளைங்களுக்காக பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணியிருக்கீங்க? எங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும்னு சொன்னார் ஒரு தடவை. அதுக்கு பரிசு நான் சரி வேண்டாங்கன்னு எதுவும் தள்ளி போக முடியுமான்னு கேட்டதுக்கு திரும்ப அவங்க எல்லாம் என்னமோ தாயத்து கொடுத்தாங்க. கொல்லிமலையில் வாங்கினா அங்கே வாங்கினா இங்கே வாங்கினாங்க. கொல்லிமலையில் வாங்கினாங்களா? மைய கையால் வச்சு கொடுத்தாரு. 1500 கொடுத்தேன். 1500 கொடுத்தீங்க. அவர் 3000 கேட்டார். நான் ஒரு வாக்கு சொல்றேன், நல்லா பழிக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே படிக்கும். எனக்கு ஒரு 500 மட்டும் கொடுங்க. சரிங்களா? வீட்டுல மொத்தம் எத்தனை பொண்ணு? எத்தனை பொண்ணுங்க? பொண்ணுங்க 3 பசங்க 3. உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 3 பசங்க 3 பொண்ணுங்க இருக்காங்களா? உண்மையா? உண்மையா? உண்மையா பொய்யா? ஒரு பொண்ணு எந்த பொண்ணு கல்யாணம் ஆகல? உண்மையா? ஆமா, 3 பொண்ணுமே கல்யாணம் ஆகல. உண்மைதானே? கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது. அந்த ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண போகுது, தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அது பையன் யாருன்னு தெரியுமா? நான் தான். பார்த்துருக்கீங்களா? என்னச்சுக்கா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி உங்க வீட்டில் ஏதோ வந்து சொல்லியிருக்காங்களா? எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, வந்துட்டு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாங்களும் இருந்துட்டு என்னன்னு கேட்போம். உங்களுக்கு வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு, உங்க எதிர்காலம் சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு, உங்களுக்கு இனிமே நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி முடிச்சுட்டு உங்களால முடிஞ்சது ஒன்று கொடுங்க அப்படின்பாங்க. அப்புறம் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தா சரி நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு ஆக்சுவலா? உண்மையை சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு மாதிரி வந்து படப்படன்னு அடிக்குதா? இல்ல எனக்கே அப்படிதான் ப்ரோ அடிச்சுக்குது. இல்ல ப்ரோ, சும்மா அப்படியே ஆட்டாலே எனக்கு அப்படியே படப்பட அடிக்குது ப்ரோ. அப்ப எல்லாத்துக்கும் எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. ஐயோ, எனக்கு சும்மா அடிக்கும் போது எனக்கே பரவாயில்ல, என்னடா இது இப்படி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சவுண்டே மாதிரியே டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோ, பயமா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணுச்சு? எதாவது பேசலாம்னு தோணுச்சா இல்லை பேசலாம்னு தோணுச்சா? உண்மை சொல்லுங்க. இல்லை, ஆல்ரெடி ஃப்ரெண்டு பேசிட்டு போனேன். இப்போ சரி நான் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்களா? சரி, ஓகே ப்ரோ. ரியல் டைம் சொல்லி இன்ஸ்டா பேஜ் யூடியூப் சேனல் அதை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.